அது ஜூன் 3, 2013 மும்பை. அன்னைக்கு நாள் நைட்டு சரியா ஒரு 9:15 மணிக்கு 25 வயதான ஜியா கான் அவங்களுடைய அம்மாவான ரபியா கூட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே எங்கேயோ வெளியில போறதுக்காக கிளம்பி அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வராங்க. என்னதான் அவங்க ஒன்னா வெளியில வந்திருந்தாலுமே அவங்க 2 பேருமே அன்னைக்கு போக வேண்டிய இடம் என்னமோ வேற வேறையா தான் இருந்துச்சு. எஸ், அன்னைக்கு நைட்டு ஜியாவுடைய அம்மாவான ராபியா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை டின்னருக்கு மீட் பண்றதுக்கும் ஜியாவோ அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கும் தனித்தனியா கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போயிட்டு அதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு டின்னர் பார்ட்டி எல்லாமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ராபியா வீட்ல அபார்ட்மெண்ட் லைட்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க வெளியில போகும் பொழுது லைட்ஸ், ஃபேன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. பட் இப்போ வந்து பாக்குறப்ப அப்படி லைட்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ஜியா நம்மளுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாலோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போன ராபியா, ஜியா நீ வந்துட்டியா, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயரை கூப்பிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹால்லையும் கிச்சன்லயும் தேடின அவங்க அடுத்தது ஜியாவுடைய பெட்ரூம்ல போய் தேட ஆரம்பிச்சாங்க. பட் ஜியா அங்கேயுமே இல்ல. சோ மேபி அவங்க பாத்ரூம்ல இருக்கலாம் அப்படின்னு அந்த பெட்ரூம்ல இருந்த அட்டாச்சு பாத்ரூமுடைய கதவை தட்டுறாங்க. பட் அப்படி அந்த கதவை தட்டுறப்பதான் அந்த டோர் வெளியில தாழ்பால் போட்டிருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாங்க. சோ ஆப்வியஸா ஜியா அந்த பாத்ரூம்குள்ள இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. பட் இருந்தாலுமே அந்த பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணி உள்ள போனவங்க அந்த பாத்ரூம்குள்ள இருந்த இன்னொரு கதவை ஓபன் பண்றாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, பாத்ரூம்குள்ள இன்னொரு கதவா, அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த அபார்ட்மெண்ட்ல 2 பெட்ரூம்க்கு நடுவுல அந்த ஒரு பாத்ரூமை காமனா வச்சுதான் கட்டியிருந்தாங்க. சோ 2 பெட்ரூம்ல இருந்துமே அந்த பாத்ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் அந்த பாத்ரூமுடைய அமைப்பு இருக்கும். சோ ஒரு பெட்ரூம்ல இருந்து நீங்க வெளியில வராமலேயே அந்த பாத்ரூம் மூலமாகவே இன்னொரு பெட்ரூமை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி அந்த பாத்ரூம்குள்ள இருந்த இன்னொரு டோரை ஓபன் பண்ணி அங்க உள்ள போன ராபியா அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போனாங்க. ஒரு நிமிஷம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆனாங்க. எஸ், அங்க ராபியா பார்த்தது உயிரில்லாத உடலா அங்க ஃபேன்ல தொங்கிட்டு இருந்த ஜியாவுடைய இறந்த உடலை தான். இப்படி தன்னுடைய பொண்ணு அங்க சீலிங் ஃபேன்ல தொங்குறத பார்த்துக்கிட்டே கத்திக்கிட்டே அங்க பக்கத்துல போன ராபியா அவங்களுடைய காலை பிடிச்சிட்டு அப்படியே தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது கழுத்து இருக்காம இருக்கிறதுக்காக உடலை சப்போர்ட் பண்ற மாதிரி கீழ இருந்து அப்படியே காலை பிடிச்சு தூக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் தனியாளா அவங்களால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவங்க உடனடியா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதை கேட்டு பதறி அடிச்சுட்டு அங்க வந்த ராபியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் உடனே அவங்களுடைய ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அங்க வந்த டாக்டர் ஜியாவை செக் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டு தான் சொல்றாரு. இதுக்கப்புறமா இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஆனா அதுல இருந்து அடுத்த சில நிமிடங்கள்லயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களுடைய முதல் கட்ட விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இந்த விஷயம் மீடியாக்கு லீக் ஆகி இந்தியா முழுக்கவே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்த ஹெட்லைன்ஸ் சாதாரண மக்கள் மட்டும் இல்லாம மொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியவே அதிர்ச்சி அடைய வச்சது. பட் இவங்களுக்கும் பாலிவுட்டுக்கும் என்ன சம்பந்தம்? யாரு இந்த ஜியா கான்? எதனால இவங்க தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போனாங்க? ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே அவங்க அப்படிதான் இறந்து போனாங்களா, இல்ல இதுல வேற ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கிற 2013 இந்தியா முழுக்கவே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சென்சேஷனலான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
ஆக்சுவலா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான், அதாவது ஜூன் 1 மற்றும் 2 தேதிகள்ல தான் ஒரு தெலுங்கு படத்துக்காக ஹைதராபாத்ல ஆடிஷன் அட்டென்ட் பண்றாங்க ஜியா. துரதிர்ஷ்டவசமா அந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆகல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் என்னதான் அது அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சோகத்தை தந்தாலுமே அவங்களுடைய தங்கச்சியான கவிதா ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு அப்ராட்ல இருந்து இந்தியா வர்றதுனால அப்படி அவங்க ரிஜெக்ட் ஆன அந்த கவலை எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப சந்தோஷமா தான் அவங்களுடைய தங்கச்சியை வரவேற்கிற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய தங்கச்சியான கவிதாக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பிறந்த நாள் வர்றதுனால ஜியாவும் அவங்களுடைய அம்மாவான ராபியாவும் கவிதாவுடைய பர்த்டேவை மும்பையிலேயே அப்படியே செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணி கவிதாவுக்காக கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஒரு 3 மணிக்கு தன்னுடைய தங்கச்சி மும்பை ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிருவாங்க அப்படிங்கறதுனால மறந்து போய் கூட அன்னைக்கு தூங்கிடக்கூடாது அப்படின்னு ஜியா அன்னைக்கு ஃபுல் நைட் தூங்காம அவங்களுடைய தங்கச்சியை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு வீட்லயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஜியாவுடைய அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் பார்ட்டிக்கு போறதுனால சரி ஓகே அது வரைக்கும் வீட்டுல நம்ம தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த அவங்களுடைய நெய்பருடைய வீட்டுக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு மறுபடியுமே அவங்களுடைய பிளாட்டுக்கு வந்த ஜியா காலையில 3 மணி வரைக்கும் அவங்க தங்கச்சி வர்ற வரைக்கும் ஏதாவது டிவி ஷோஸ் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் அங்க நடந்ததே டோட்டலா வேற. அதை தான் நம்ம இன்ட்ரோலையுமே பார்த்தோம். ஆனா அது வரைக்குமே நல்லா இருந்த ஜியாவுக்கு சடனா என்னாச்சு, தன்னுடைய தங்கச்சி வர்ற எக்ஸைட்மெண்ட்ல அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாமே வாங்கி அவங்கள பிக்கப் பண்றதுக்காக காத்திருந்தவங்க எப்படி தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருப்பாங்க? லாஜிக் கிடைக்குது இல்லையா? ஆனா சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜியாக்கு கடந்த ஒரு 2-3 வருஷமா எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்காம அவங்களுடைய கெரியரே முடிஞ்சு போற ஒரு நிலைமையில இருந்துச்சு. ஸோ அந்த டிப்ரெஷன்ல தான் அவங்க இந்த மாதிரி தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டதா சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு குரூப் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட அவங்களுக்கு பிரேக்கப் பண்ணதுனால தான் ஜியா இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த நிமிஷம் வரைக்குமே சுத்தி இருந்த யாருக்குமே அவங்களுடைய டெத்ல எந்த ஒரு சந்தேகமுமே வராம தான் இருந்திருக்கு. பிகாஸ் தொழில் ரீதியாகவும் அவங்களுக்கு பட வாய்ப்பு வராததுனால அவங்கள ஒரு போட்டி காரணமா அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் எந்த ஒரு மோட்டிவுமே இருந்திருக்காது. அண்ட் பர்சனல் லைஃப்லயும் அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சே தவிர வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் சினி இண்டஸ்ட்ரியில டிவோர்ஸ் பிரேக்கப் இதெல்லாமே யூஷுவலான ஒன்று தான். ஸோ யாருக்குமே பெருசா எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் சம்பவம் நடந்த அடுத்த நாள், அதாவது ஜூன் 4ஆம் தேதி காலையில போலீஸ் ஜியாவுடைய போன்ல இருந்த அந்த கால் ஹிஸ்டரி மற்றும் டெக்ஸ்ட் மெசேஜஸ் அவங்க செக் பண்ணும்போது தான் அதுல அவங்க கடைசியா, அதாவது இறக்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு சூரஜ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பேசி இருக்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. பட் யார் இந்த சூரஜ்? ஜியாவுக்கும் சூரஜுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி பல கேள்விகள் வருது இல்லையா? ஆக்சுவலா இதை பார்த்த போலீஸ்க்குமே அதே சந்தேகம் தான் வந்துச்சு. பட் சூரஜ் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இறந்து போன இந்த ஜியாவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜியாவை பத்தி பார்த்துடலாம். அமெரிக்கால இருக்க நியூயார்க் சிட்டில பிப்ரவரி 20, 1988 பிறந்தவங்க தான் ஜியா கான். ஆக்சுவலா இவங்களுடைய ஒரிஜினல் நேம் நஃபீசா ரிஸ்வி கான். சினிமாவுக்காக தான் தன்னுடைய பெயரை ஜியா அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. என்னதான் இவங்க அமெரிக்கால பிறந்திருந்தாலுமே இவங்களுடைய பூர்வீகம் இந்தியா தான். இவங்களுடைய அப்பாவான அலி ரிஸ்வி கான் ஒரு பிசினஸ் மேன் அண்ட் அம்மாவான ராபியாவோ பாலிவுட்ல சைட் ரோல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இப்ப என்னதான் அப்பா ஒரு பிசினஸ் மேன் அண்ட் அம்மா ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலுமே ஜியாவுடைய சைல்ட்ஹுட் எல்லாமே சரியா அமையல. பிகாஸ் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவுடைய பிரிவு, அதுக்கப்புறமா வறுமை அப்படின்னு நிறைய கஷ்டங்களை பார்த்த ஜியாவுக்கு ஹிந்தி சினிமா மேலதான் ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அண்ட் தன்னுடைய அந்த கனவுக்காக பாட்டு, டான்சஸ் அப்படின்னு பல திறமைகளை வளர்த்துக்கிட்டு அவங்க கரெக்டா தனக்கு 18 வயசு ஆகும் பொழுது அவங்களுடைய ஸ்டடீஸை அப்படியே விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா மும்பைக்கு வந்து ஹீரோயின் சான்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய கனவுக்கு பலனா அவங்களுடைய முதல் படமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவை கொடுத்துச்சு. எஸ், ராம் கோபால் வர்மா டைரக்ஷன்ல அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து நிஷாப்த் அப்படிங்கிற ஒரு மூவில நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அதுல அவங்க ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர்ல நல்லா நடிச்சிருந்ததுனால படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மீடியா கிட்ட இருந்து பயங்கரமான அட்டென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. படத்துக்கு என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்சிருந்தாலுமே ஜியாவுடைய நடிப்பு பல பேருடைய கவனத்தை அவங்க பக்கம் ஈர்க்க ஆரம்பிச்சது. அண்ட் அதோட
அதனுடைய விளைவா சீக்கிரமாகவே பிளாக் பஸ்டர் ஹிட்டான கஜினி படத்துல அமீர் கான் கூட நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அண்ட் அந்த மூவி அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸா மாறி ஜியாக்கு பாலிவுட்ல ஒரு நல்ல அங்கீகாரத்தையே கொடுத்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து 2010 ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மூவிலையும் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இப்படி அடுத்தடுத்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட பெரிய படங்கள் பண்ணதுனால மக்கள் அவங்களுக்கு பாலிவுட்ல நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு புகழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல் படத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வர்ற வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 2010 இருந்து 2013 வரைக்கும் எந்த ஒரு புது படத்துலயுமே அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. பாலிவுட் மாதிரி ஹை காம்படிஷன் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பெரிய ஒரு கேப் விழுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கெரியரையே கம்ப்ளீட்டா முடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க பல ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணதாகவும் பட் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய வெயிட் மற்றும் லுக்ஸ் காரணமாக அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா சில மீடியாவில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி பட வாய்ப்பு கிடைக்காம இருந்த இந்த இடைப்பட்ட டைமில் தான், அதாவது 2012 தான் சூரஜ் அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து ஜியாக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த சூரஜ் வேற யாரும் இல்லை, ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டர்ஸான ஆதித்யா மற்றும் ஜரீனாவுடைய பையன் தான். அந்த டைம்ல என்னதான் சூரஜ் அவனுடைய ஆக்டிங் கெரியரை கூட இனிமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் பாலிவுட் சர்க்கிள்ல எல்லாத்துக்குமே அவனை ரொம்ப நல்லாவே தெரியும். பிகாஸ் இந்த நெப்போட்டிசம் கான்செப்ட் தான் பாலிவுட்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ஜியாவும் அவனுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை பார்த்ததுமே உடனடியாக அக்செப்ட் பண்றாங்க. அந்த ரெண்டு பேருமே நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து சூரஜ் அடிக்கடி ஜியாவை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். பட் ஜியாவுக்கு அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல. ஏன்னா சூரஜ் ஜியாவை விட 5 வருஷம் சின்ன பையன். அதனாலேயே ஆரம்பத்தில் ஜியா அவனை மீட் பண்றதுக்கு மறுத்திருக்காங்க. பட் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரெகுலரா பேச ஆரம்பிச்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி அவங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே விட்டுட்டு செப்டம்பர் மாசம் 2012 ஜியா சூரஜை மீட் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி மீட் பண்ணவங்க அதோடைய விளைவா ரெண்டு பேருமே டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுக்குள்ள ஒரு டீப்பான எமோஷனல் பாண்டும் உருவாக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே அவங்களுடைய லவ் லைஃப்ல ரொம்பவே சீரியஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இனிமேல் எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சவங்க லிவிங்ல கூட இருக்க ஆரம்பிச்சாங்க. லிவிங்லன்னா கம்ப்ளீட்டா இல்ல, ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி, அதாவது ஒரு வாரம் இல்ல அப்படின்னா ஒரு மாசம் இந்த மாதிரி ஒன்னா இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. SDI இது நடந்தது அக்டோபர் 2012. அதாவது அவங்க மீட் பண்ண ஒரே மாசத்துல ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியாவுடைய ஃபேமிலி மொத்தமாவே அப்ராட்ல இருந்ததுனால இங்க இந்தியால அவங்க தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ சூரஜ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்து அம்மாவும் தங்கச்சிகளும் மட்டுமே உலகம் அப்படின்னு இருந்த ஜியா இப்ப சூரஜ் கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த அன்பை பார்த்து அவனை ஃபுல்லாவே டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சூரஜும் அவங்களுடைய மொத்த உலகமா மாற ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்பவே வேகமா முன்னேறி போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறமா நவம்பர் மாசத்துல ஜியா அவங்களுடைய ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக லண்டனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க ஜியாவை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வீட்டுல இருந்த எல்லாத்துக்குமே நல்லாவே புரியுது. ஸோ அவங்களுமே சூரஜ் கூட இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் SDI இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சில வாரங்கள்லயே, அதாவது டிசம்பர் 24 அன்னைக்கு ஜியாவுடைய அம்மாவான ராபியாக்கு சூரஜ் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல தனக்கும் ஜியாவுக்கும் சண்டை அப்படின்னும், ஜியா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, ஜியாவை தன்னை மன்னிக்க சொல்லும்படி அவங்க அம்மா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கான். SDI சில சோர்சஸ்ல சூரஜ் அந்த சண்டையில ஜியாவை அடிச்சதா சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ இந்த மெசேஜை பார்த்த ஜியாவுடைய அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜியாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்க ஜியா கூட இல்லையே, லண்டன்ல இருந்துட்டு கண்டிப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷனை அவங்களால அங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பட் அதுக்குள்ளேயே சூரஜ் எப்படியோ ஜியாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட திரும்பவுமே பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அந்த சண்டையை மறந்துட்டு மைண்டை ஃப்ரீ பண்றதுக்காக கோவாக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. பட் இந்த சண்டைக்கு அப்புறமா ஜியா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் கோவா போனதுக்கு அப்புறமா கூட அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. ஸோ ஜியா தன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே லோன்லியா
ஃபீல் ஆகுறதாகவும் அண்ட் அங்க இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா சூரஜ் இவங்க கூட இருக்கும்போதே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே மற்ற பெண்கள் கூட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறதா சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா பிப்ரவரி 14ஆம் தேதி, அதாவது கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கூட ஜியா இந்தியாவில் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக லண்டன் போகிறாங்க. அங்கே போன உடனே ஜியாவை பார்த்த அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜியா சோகமாக இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜியா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஜியா சூரஜ் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத, அதாவது தன்னை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்யூஸ் பண்ணுறதாகவும் அண்ட் அவங்கள அசிங்கமான பெயர்களை வச்சு கூப்பிட்றதாகவும் சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கூட சூரஜ் கூட இல்லாம உங்களை பார்க்கறதுக்காக நான் லண்டனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியால இருந்த சூரஜோ ஜியா கோச்சுக்கிட்டு அவங்களுடைய அம்மாவை பார்க்க போனதுனால எப்படி ஜியாவை கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு யோசிச்ச சூரஜ் ஜியாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2013 ஜியா மற்றும் அவங்களுடைய அம்மாவை ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். அப்படி அன்னைக்கு டின்னர்ல ஜியாவுடைய அம்மாவை மீட் பண்ண சூரஜ் நான் உங்களுடைய பொண்ணு ரொம்பவே விரும்புறேன் அப்படின்னும் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் ஜியாவுடைய அம்மா நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்றது சரியா இருக்காது அப்படின்னும் சூரஜ் கிட்ட அவன் ஜியாவை விட 5 வயசு சின்ன பையன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இன்னும் அவன் பாலிவுட்ல அவனுடைய கெரியரையே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்ப கல்யாணம் பண்றதுக்கு பதிலாக ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த டின்னர் பார்ட்டிக்கு அப்புறமா ஜியாவுடைய அம்மா ஜியா கூடயே மும்பையிலேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுடைய பிளானே திரும்பவுமே ஜியா பாலிவுட்ல ஒரு எபிக் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கறது. ஆக்சுவலா அதுக்காக முயற்சி பண்ணி தான் ஜூன்ல ஹைதராபாத்துக்கு ஆடிஷன் எல்லாமே போயிருந்தாங்க. அப்பதான் அந்த ஆடிஷன்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அதிலிருந்து 2 நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்களுடைய சிஸ்டர் இந்தியாவுக்கு திரும்பி வரப்போறாங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்திருந்தாங்க. இப்படி இருந்த டைம்ல தான் அவங்களுடைய பிளாட்ல இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததா சொல்லப்படுது அப்படின்னா ஜியாவும் ராபியாவும் ஃப்ளாட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஜியாவுடைய அம்மாவான ராபியா அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போனாங்க. ஜியா தன்னுடைய நெய்பருடைய வீட்டுக்கு போனாங்க இல்லையா? அப்படி போனதுக்கு அப்புறமா ஒரு 10 மணி அளவில் சூரஜ் ஜியாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். அப்போ ஜியா சூரஜை நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சூரஜோ நான் ஒரு ஜுவல்லரி டிசைனரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் ஜியாவுக்கு அந்த ஜுவல்லரி டிசைனரை ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ காலை கட் பண்ணவங்க அந்த ஜுவல்லரி டிசைனருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலாக அன்னைக்கு காலையிலேயே நானும் சூரஜும் மீட் பண்ணிட்டோம், இப்போ அவர் வெயிட் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் கோபமான ஜியா சூரஜ் கிட்ட இதை பற்றி கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சூரஜோ நான் உனக்கு ஒரு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அதை நம்பாத ஜியாவோ அதுக்கப்புறமா அவனுக்கு ரிப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு டைரக்டாக அவனுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டைம்ல சூரஜ் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறதா ஜியாக்கு ஒரு சந்தேகம் இருந்ததா சில சோர்சஸ்ல சொல்லப்படுது. ஸோ இப்ப சூரஜுடைய வீட்டுக்கு போன ஜியா அங்கேயுமே அவன் இல்லாததுனால ரொம்பவே கோவமா தன்னுடைய பிளாட்டுக்கே திரும்பி போயிருக்காங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துல சூரஜ் ஜியாக்கு நிறையவே டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருந்திருக்கான். பட் அந்த டெக்ஸ்ட் எதுக்குமே ஜியா ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஜியாக்கு மறுபடியும் கால் பண்றான். அப்படி அட்டன் பண்ண ஜியாவுக்கும் சூரஜுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே அந்த காலை கட் பண்ணவன் கிட்டத்தட்ட 10 டெக்ஸ்ட் மெசேஜஸை ஜியாக்கு அனுப்பியிருக்கான். அதுல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற, நீ என்ன நம்பாததுனால நான் உன் மேல எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி அவன் அனுப்பிச்ச எந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜுக்குமே ஜியா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அண்ட் அது ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ரிப்ளை பண்றதுக்கு தான் ஜியா இந்த உலகத்திலே இல்லையே. ஸோ இந்த மெசேஜஸ் அண்ட் கால் ஹிஸ்ட்ரியை வச்சும் சூரஜுடைய அப்யூசிவ் நேச்சரை வச்சும் தான் போலீஸ் சூரஜுக்கும் ஜியாவுடைய மரணத்துக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. பட் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே சம்பவம் நடந்து ஒரு 4 நாட்களுக்கு அப்புறமா, அதாவது ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு ஜியாவுடைய அம்மா ஜியாவுடைய பெட்ரூம்ல இருந்து 6 பக்கங்கள் கொண்ட ஒரு லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல சூரஜ் எப்படியெல்லாம் ஜியாவை பிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்யூஸ் பண்ண
அப்படிங்கறத பத்தியும், அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபையர் இருக்கு அப்படிங்கறத பத்தியும், மத்த பெண்கள் கூட ஃப்ளர்ட் பண்ணி அவங்கள ரொம்பவே சீப்பா நடத்துனதை பத்தியும் ரொம்பவே டீடைல்டா இருந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு பதிலா கஷ்டத்தையும் மென்டல் ப்ராப்ளம்ஸையும் தான் அதிகமா கொடுத்துருக்கு. சரியா சாப்பிடாம தூங்காம கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஒரு நடை பிணமா தான் ஜியா இருந்திருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே மேல ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில மீடியா சோர்சஸ்ல ஜியா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தையை கலைக்கிறதுக்காக சூரஜ் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி குழந்தையை கலைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணதா இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லெட்டர்ல இருக்கிற இந்த டீடைல்ஸ் அடிப்படையா வச்சு ஜூன் 10, 2013 அன்னைக்கு போலீஸ் சூரஜ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க. ஒரு 22 நாள் ஜெயிலில் இருந்த சூரஜ் ஜூலை 2, 2013 சில கடுமையான நிபந்தனைகளோட பாம்பே ஹைகோர்ட்ல பெயில் வாங்கி வெளியில வரான். இதுக்கப்புறமா அக்டோபர் 2013 ஜியாவுடைய அம்மா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல இந்த கேஸை சிபிஐக்கு மாத்த சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ண கோர்ட்டும் 2014 ஜூலைல இந்த கேஸை சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கேஸ் எடுத்த சிபிஐயும் இந்த கேஸை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்டிகேட் பண்ணி டிசம்பர் 2015 ஜியாவை தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்த அந்த ஒரு குற்றத்திற்காக சூரஜ் மேல ஐபிசி செக்ஷன் 306 கேஸை ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2016 நடந்த கோர்ட் ஹியரிங்ல ஜியா தூக்குல தொங்குனதுனால தான் இறந்தாங்க அப்படின்னும், அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க தன்னுடைய உயிரை தானே எடுத்து தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், அண்ட் இது கொலையா இருக்கிறதுக்கு எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னும் கோர்ட்ல சிபிஐ ஃபைல் பண்ணாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப கூட சூரஜ் அந்த விசாரணையில பல பொய்களை தான் சொன்னான், பல விஷயங்களை மறைச்சு சொன்னான். கடைசியா அவன் ஜியா கிட்ட என்ன பேசினா அப்படின்னு கூட எங்க கிட்ட சொல்லல. பட் இது எல்லாமே அவன் அபியூசிவா இருந்திருக்கான் அப்படிங்கறதையும், ஜியாவை அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிறதுக்கு தூண்டி இருக்கான் அப்படின்னு வேணா ப்ரூவ் பண்ணுமே தவிர அவன் தான் ஜியாவை கொலை பண்ணா அப்படின்னு இது ப்ரூவ் பண்ணாது அப்படின்னு சிபிஐ கோர்ட்ல சொல்றாங்க. இன்ஃபேக்ட் சில சோர்சஸ்ல அவன் பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கும் பிரைன் மேப்பிங் டெஸ்ட்டுக்கும் கூட சம்மதிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. பட் கோர்ட்டுக்கு தேவை சாலிடான ஒரு எவிடன்ஸ். அது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கேஸ் ரொம்ப நாள் நீடிக்காது இல்லையா? சோ தன்னுடைய பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா, சூரஜ் தான் தன்னுடைய பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போராடின ராபியா 2016 ஜேசன் பெயின் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணாங்க. அண்ட் அவரு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டிப்பா ஜியா தன்னுடைய உயிரை தானே எடுத்துலாம் இறந்து போகல, அவங்கள தூக்கு போட்ட மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான காரணம் ஜியாவுடைய முகத்துல உதட்டில் இருக்கிற சிராய்ப்பு காயங்கள் எல்லாமே பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா, அதாவது யாரோ அடிச்சு காயம் ஏற்படுத்தின மாதிரி இருக்கு. அவங்களுடைய இடது கையில் இருக்கிற காயம் கூட அசால்ட் இன்ஜுரி மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க தூக்கு போட யூஸ் பண்ணது அவங்களுடைய ஷால் தான். கன்னத்துல தாடையில் இருக்கிற சிராய்ப்பு காயங்களை பார்க்கும் பொழுது ஷால் மாதிரியான அந்த சாஃப்டான க்ளோத் மூலமா ஏற்பட்ட காயம் மாதிரி எல்லாம் அது தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க ஷால்ல தூக்கு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற ஏதோ ஒரு ரஃபான மெட்டீரியலால தான் அவங்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. பட் போலீஸுடைய இனிஷியல் ரிப்போர்ட்ல போலீஸ் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸுமே இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இதுல இன்னொரு சந்தேகத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, சில சோர்சஸ்ல இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸான அந்த ஷால் காணாம போயிருக்கு. ஆனா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனதுமே ஸ்டேட் ஃபாரன்சிக் லேப்ல இருக்கிற ஆபீசர்ஸ் அதை திரும்ப கண்டுபிடிச்சு சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒரு கேஸ்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ் திடீர்னு காணாம போய் அப்புறம் திடீர்னு கிடைக்கும்? இதை வச்சு பார்க்கும்போதே ஏதோ இதுல தப்பா இருக்கு அப்படின்னு தானே எல்லாத்துக்குமே தோணும். இப்படி இந்த கேஸ்ல 1 இல்ல 2 இல்ல, இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா சந்தேகமும் எவிடன்ஸஸும் ஒரு காயின்ல இருக்கிற 2 பக்கம் மாதிரி 2 பதில்களா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஏப்ரல் 2023 ஜியா தன்னுடைய உயிரை தானே எடுத்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சூரஜ் நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப அவங்க லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்களே, அதுல கோர்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையே அப்படின்னு கேட்டா, இல்ல ஸ்டே, ஆக்சுவலா போலீஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜியா இருந்தாங்க இல்லையா, அன்றைய நாள் அவங்களுடைய வீடு ஃபுல்லாவே சர்ச் பண்ணிருக்காங்க. பட் அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைக்காத அந்த லெட்டர் 4 நாட்கள் கழிச்சு அவங்களுடைய அம்மாவுடைய கைக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தை அது உருவாக்குச்சு. ஆல்சோ அதில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் கூட சில எக்ஸ்பர்ட்ஸ் அது ஜியா
ஜியாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கு அப்படின்னும், இன்னும் சில பேர் இல்ல அது ராபியாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதால கோர்ட்டால அந்த லெட்டரை ஒரு சாலிடான எவிடன்ஸா எடுத்துக்க முடியல. நம்மளுடைய சேனல்ல பல வீடியோஸை பார்த்திருப்போம். யூசுவலா அது ஒரு சால்ட் கேஸா இருக்கும், இல்லனா அது ஒரு அன்சால்ட் கேஸா இருக்கும். பட் இந்த கேஸ்ல என்னதான் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இன்னுமுமே பல சந்தேகமான மர்மமான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் இல்லாம ராபியா இன்னுமுமே சில குற்றச்சாட்டுகளை போலீஸ் மேல முன் வச்சாங்க. அது எதுக்குமே இப்ப வரைக்குமே பதில் கிடையாது. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜியா அன்னைக்கு நைட்டு ஃபிளாட்டுக்கு வரும்போது ஒரு கிரீன் ட்ராக் சூட்டை போட்டிருந்ததாகவும், பட் அவங்க இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க வேற ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. அது கூட ஓகே, ஆனா அவங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது போட்டுட்டு வந்திருந்த அந்த கிரீன் ட்ராக் சூட்டை இன்றைய நாள் வரைக்குமே அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் அது எங்க இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ரெண்டாவது, அந்த கிரைம் சீன்ல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இல்லை அப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது கொலையா இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அந்த ரூம்ல ஜியாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆவது இருந்திருக்கணும் இல்லையா? பட் அந்த ரூம்ல எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லாம கிளீனா இருந்திருக்கு. எஸ்டிஐ இது எதுவுமே அபிஷியல் ரிப்போர்ட்ஸ்ல கிடையாது, ராபியா இன்வெஸ்டிகேஷனுக்கு எதிராக வச்ச குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். இன்னும் எஸ்டிஐ இந்த கேஸ், அதாவது ஜியா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்தாங்களா இல்ல இது ஒரு கொலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஜியாவுடைய லைஃப் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக நான் இந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிறது கேட்டுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு நிம்மதியை விட கஷ்டத்தை தான் அதிகமாக கொடுக்குது அப்படின்னா தயங்காமல் அதிலிருந்து வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம். பர்சனலாக தப்பான முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே தீர்வாகாது. பிரச்சனை அப்படின்னா உங்கள் மேலே யார் அன்பாக இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பேசணும், உதவி கேட்கணும். இந்த டைம்ல இந்த நிமிஷம் கண்டிப்பா அது உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வழியா இருக்கலாம். பட் எப்படியாவது இதை நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. அண்ட் வீடியோவை கேட்டுட்டே மல்டி ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ், துணி மடிச்சுட்டே வீடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க, வீடு கூட்டிகிட்டே கேட்டுட்டு இருக்கிறவங்க, இன்ஸ்டால என்னொருத்தங்க டேக் பண்ணியிருந்தாங்க, கூட பின்னிட்டு இருந்திருக்காங்க, அப்படி கூட பின்னிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க, டிரைவ் பண்ணிட்டு வீடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இப்படி பலவிதமான ஒர்க்ஸை பண்ணிட்டு வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா எஸ், போன் எடுங்க, இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே கண்டிப்பா நான் ரிமைண்ட் பண்றேன், இனிமேல் வீடியோவை பிளே பண்ணும்போதே ஒரு லைக்கை போட்டு உங்களுடைய வேலையை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. அண்ட் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ், யூனிக்கான கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.